சிறகடிக்க ஆசை பிரமோ மீனா முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதுனால சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளுறாங்க. சார், எங்களுடைய வேலையை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க. நாங்கள் எங்களுடைய கஷ்டம் நாங்கள் மேலே வரோம். ஆனால் இவங்க என்னடன்னா எங்களுடைய வேலையை கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லையா சார்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாமா, நாங்கள் ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கான தண்டனையும் கொடுத்துட்றாங்க. உடனே அவங்களுடைய அத்தையை நிற்க வச்சுட்டீங்க பாருங்க, நீங்க ஏதாச்சும் எனக்கு சூழ்ச்சி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிந்தாமணிக்கு என்ன இப்ப நாங்க தண்டனையை கொடுத்தோமோ அதே தான் நெக்ஸ்ட் உங்களுக்கும் நடக்கும். அதனாலதான் சொல்றோம், சிந்தாமணியோடைய பேச்சை கேட்டுட்டு ஏதாச்சும் நீங்க தப்பா மட்டும் பண்றதா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கான்றாங்க. ஏங்க பாத்தீங்கல்ல, மீனா சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே விஜயா, மீனா சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு நம்மளுடைய குடும்பத்தை நீயே இது பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால ஒழுங்கா பொறுப்பா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற மாதிரி பாருன்றாங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத நம்ம பசங்களுடைய வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டு இருக்காதுன்றாங்க. நானும் பல முறை கூட சொல்லிட்டேன், ஆனா நீ கேட்கற மாதிரி இல்ல, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு அண்ணாமலையும் விஜயாவை திட்டவும், விஜயாச்ச இந்த மீனாவுடைய ஆட்டம் தான் போல எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, என் மீனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.